ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? கன்ஃபார்ம் பண்ணீங்க. ஓகே. தீபாவளி அது தீபாவளி செலிப்ரேஷன் நல்லா முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? இன்னைக்கு சில பேருக்கு தீபாவளி இருக்கு, நோன்பு எடுக்கிறவங்களுக்கு. ஓகேவா? இருந்தாலும் இந்த தீபாவளி செலிப்ரேஷனோட நம்மளுடைய செஷனை எல்லாரும் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிகள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? மொத்தம் 4 செஷனாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்கை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பர்சனல் அண்ட் செட்டிங் போயிட்டு இருக்குப்பா. சரியா? ஒரு 25 செட்டு, 25 செட்ஸ், ஆல்மோஸ்ட் 75% முடிச்சிட்டோம். இன்னைக்கு இது முடிச்சிட்டா நம்ம வந்து 100% கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏற்கனவே பார்க்காதவங்க அந்த 3 செஷன் போய் பார்த்துருங்க, இந்த லைவ் இது முடிஞ்சிட்டு பிறகு. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. அப்கமிங் எக்ஸாம் நிறைய பேங்க் எக்ஸாம் நம்ம வந்து தான் இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய வெண்டரஸில் அடுத்தடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு பேட்ச் புதுசாக ஸ்டார்ட் பண்ணினே இருப்பாங்க. சரியா? சீக்கிரமாக எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணி படிங்க. ஓகே. இதில் நீங்கள் ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் ரெசிடென்ஷியல் கேம்பஸ் ஹாஸ்டல் பேட்ச் இதில் சேர்ந்து நீங்கள் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இதில் என்ன டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய எல்லா டவுட்ஸும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிங்க. சரியா? ஓகே, நம்ம இப்போ நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் த ரிசல்ட். ரிசல்ட் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஓகேவா? கரெக்டாக ப்ராசஸ் பண்ணால் நம்மளுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு தேடி வரும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? எல்லாம் பென் அண்ட் பேப்பர் எடுத்துங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கானது. ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? டக்கு டக்குன்னு சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கான ஆன்சர் போட்டு விடுங்க. கமான் கைஸ். சால்வ் பண்ணுங்க எல்லாம். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ரெடி? முடிச்சிடுங்க. எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. How many persons are there in the seating? போடுங்க. முடிச்சிடுங்க பைஸ். முடிச்சிடுங்க. ஓகே. இந்த சர்டைன் நம்பர்னாலே கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இடம் வரும். எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணுறது என்னன்னா, சர்டைன் நம்பர்ஸ் கடுப்பாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது, ஆன்சர் வர மாட்டேங்குது, இப்படி நிறைய விஷயம் நம்ம யோசிச்சுருப்போம். சரியா? சர்டைன் நம்பர்ஸ்னாலே அது ஒரு பிரச்சனை. ஓகேவா? இருந்தாலும் சால்வ் பண்ணுவோம். டன்? ஓகே. சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் சிட்டிங் இன் த லீனியர் ரோ ஃபேசிங் நார்த். ஒன்லி 2% Q1T. Q1Tக்கு ஒன்லி எத்தனை பேர்? 2 பர்சன்ஸ் தான் Q1Tக்கு இடையில இருக்காங்க. ஓகேவா? Q1Tக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 2%. Q1 to T. சரியா? 2%. ஓகேவா? கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். என்ன சர்டைன் நம்பர் கீழே போட்டுக்கலாம். Q1 to T, T1 to Q. எல்லாம் எதை ஃபேஸ் பண்ணுறாங்க? நார்த்தை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. Yes, it's a second to the left of Q. Yes, it's a second to the left of Q. Yes, it's a second to the left of Q. சரியா? only 1% S&P. S&Pக்கு only 1%. S&Pக்கு only 1%. சரியா? as many percent L and S, T and R. L and S, T and R. L and S, T and R. L sits a immediate left of P. L sits a immediate left of P. L sits a immediate left of P. Okay. L and S, T and R னு சொல்லிட்டாங்களா? L and S, T and R னா R வந்து எக்ஸ்ட்ரீம் மிடில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. L and S 2 பேர்னா T and R க்கு 2 பேர். L and S 2 பேர்னா T and R க்கு 2 பேர். ஓகேவா? L and S 2 பேர், T and R. R வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட். சரியா? only 1% R and K. R and K க்கு only 1%. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. சரியா? ஓகே. நம்பர் ஆஃப் பர்சன் சிட் பிட்வீன் T and K சேம் as லெஃப்ட் ஆஃப் L. T and K சேம் பிட்வீன் த லெஃப்ட் ஆஃப் L. அவங்க கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. ஓகே. T and K க்கு யாருமே இல்லை, அப்போ லெஃப்ட் ஆஃப் K க்கு யாருமே இருக்கக்கூடாது. சரியா? சரி, T and K க்கு யாருமே இல்லை, அப்போ லெஃப்ட் ஆஃப் L யாருமே இருக்கக்கூடாது. அப்போ எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 members are there in the sitting. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இந்த சீட்டிங்கில் இருக்காங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போவோம். உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபிளாட் அண்ட் ஃபோர் பேஸ்டு கொஸ்டின். சால்வ் பண்ணுங்க. 2 minutes டைம். சால்வ் பண்ணுங்கப்பா. டக்கு ஆன்சர் போட்டு விடுங்க. கமன். சால்வ் பண்ணலாமா இருங்க? கமன் கைஸ்.
சால்வ் பண்ணுங்க. பட்டு பட்டு ஆன்சர் போடுங்கப்பா. கமான் கைஸ், கமான் 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 சால்வ் பண்ணுங்கப்பா. 6 persons டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் இருக்காங்க. 3 ஸ்டோரி பில்டிங்கில் லோவர் மோஸ்ட் வந்து 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3. அப்போ ஒரு ஃப்ளோர்லேயும் 2 பேர் இருக்காங்க போகிறாங்க. சரியா? மொத்தம் 3 ஃப்ளோரு, 2 பர்சன், 2 ஃப்ளாட் சொல்லிட்டாங்க. சரியா? ஃப்ளாட் பி அண்ட் ஃப்ளாட் கியூ. பி வந்து வெஸ்ட் ஆஃப் கியூன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கியூனா அது வெஸ்ட்டில் பி இருக்கும். சரியா? ஈஸியானது தான். போடுங்க போடுங்க போட்டு விடுங்க. ஆன்சரை போட்டு விடுங்கப்பா. கமான் 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 கைஸ். तुझे तो दिल है क्या क्या यारा क्या क्या ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ரைட். 3, 2, 1. சரியா? லோவர் மோஸ்ட் வந்து நம்பர் 1. ஓகே. 3, 2, 1. P Q P Q. ஓகே. 2 ஃப்ளாட்டு 3 ஃப்ளோர். 2 ஃப்ளாட்டு 3 ஃப்ளோர். தெரியும், டிஃபரன்ஸ்க்காக எழுதிடுறேன். சரியா? ஒன்லி 2% ஒன்லி. ஓகே, இது தெரியும். நோ ஒன் லிவ்ஸ் ஈஸ்ட் ஆஃப் எஃப். ஏ அண்ட் எஃப் லிவ் சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட் பட் நாட் அட்ஜசன்ட் ஃப்ளோர். சூப்பர்ப்பா, முடிஞ்சிச்சுப்பா கொஷின். ஓகே, ஈஸ்ட் ஆஃப் எஃப்ல யாருமே இருக்கக்கூடாது. அப்போ எஃப் வந்து இங்கே தான் இருக்க போகிறான். எஃப் வந்து ஒன்று இங்கே இருக்கலாம், ஒன்று இங்கே இருக்கலாம். ஏன் சார் நடுவில் இருக்கக்கூடாது? ஏன்னா ஏ அண்ட் எஃப் ஒரே ஃப்ளாட்டில் தான் இருக்கக்கூடாது. ஆனால் எப்படி இருக்கக்கூடாது? ஒரே ஃப்ளாட் தான் இருக்கணும், ஆனால் அட்ஜஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ ஒரு கேப்பாக இருக்கணும். அதனால தான் நான் எஃப்ஐன்னு கொடுத்துட்றேன். சரியா? ஓகே. The one who lives same floor as B lives immediately below C's floor. ஓகே. பியோட சேம் ஃப்ளோரில் இருக்கணும். எப்படி இருக்குன்னா இமிடியட்லி பிலோ C's ஃப்ளோரில் இருக்கணும். ஓகே. E lives the same floor as B, immediately below the C's. Okay. The one who lives same floor as A do not live the same flat as B. Okay, okay. Done. என்ன சொல்றாங்க பாருங்க? The one who lives the same floor as A does not live the same type of flat B. அப்போ கண்டிப்பாக எனக்கு B எனக்கு இங்கே தான் வரணும். A கூட இருக்கிறவன் B இருக்கிற அதே ஃப்ளாட்டில் இருக்கக்கூடாது. A கூட இருக்கிறவன் B இருக்கிற அதே ஃப்ளாட்டில் இருக்கக்கூடாது. சரியா? கண்டிப்பாக B எனக்கு இங்கே தான் வரப்போகிறான். ஓகே. பி எனக்கு இங்கே தான் வரப்போகிறான். பி எனக்கு இங்கே வரக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு இ lives in the same floor as B. E lives the same floor as B. E lives the same floor as B. Okay. And lives immediately below C's floor. Immediately below C's floor. Immediately below C's floor. சரியா? D and do not same floor. D and F do not same floor. D எனக்கு இங்கே வரும், D எனக்கு இங்கே வரும். இது ரெண்டும் ஒரே ஃப்ளோரில் இருக்கக்கூடாது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. ஓகேவா? இது எனக்கு கிளியர் ஆகுது. எல்லாருக்கும் பக்காவாக புரிஞ்சாப்பா? கிளியர் தானப்பா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடி? உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுதான்ப்பா உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மந்த் பேஸ்டு கொஸ்டின். சீக்கிரமாப்பா இந்த டைப்ஸ் எல்லாமே நம்மளுடைய மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ப்பா. சரியா? முன்னாடி கேட்ட ஆர்ஆர்பி கிளர்க்கோட மெமரி பேஸ்ட் கொஸ்டின் இப்போ இன்னைக்கு நான் எடுத்துன்னு வரது எல்லாமே. ஓகேவா? சால்வ் பண்ணி ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். கமான் போடலாம் பாருங்க. கமான் கைஸ், சால்வ் பண்ணுங்கப்பா. சால்வ் பண்ணுங்க. क्या करो? சால்வ் பண்ணுங்க. கமான் கைஸ், போடலாம் பாருங்க. போட்டு விடுங்கப்பா. ஆன்சர் என்ன போட்டு விடுங்க பார்க்கலாம். போட்டு விடுங்க. ஓகே, டைம் அப். சால்வ் பண்ணலாமா? ரெடி? மந்த் பேஸ்ட் கொஸ்டின். ஜனவரி, ஏப்ரல், மே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் டிசம்பர். சரியா? ஓகே. 1, 2,
3 4 5 6 7 31 30 31 31 31 30 31 சரியா ரைட் சால்வ் பண்ணலாம் வி பாஸ்ட் இந்த எக்ஸாம் மந்த் ஹேவ் ஈவன் நம்பர் டேஸ் வி வந்து ஈவன் நம்பர் டேஸ்ல இருக்கிற மந்த்ல பாஸ் பண்ணுது சரியா டன் நெக்ஸ்ட் ஒன்லி 1% VNT VNTக்கு 1% VNTக்கு 1% U is passed immediately before T U is passed immediately before T okay as many person before you after Q before you after Q before you after Q சரி அதுக்கப்புறம் S is passed the exam before R but not passed the exam in the odd number days okay S வந்து ஈவன் நம்பர் டேஸ்ல தான் இருக்கணும் பிஃபோர் ஆர்ல S வந்து ஈவன் நம்பர் டேஸ் தான் இருக்கும் பிஃபோர் ஆர்ல S ஈவன் நம்பர் டே பிஃபோர் ஆர் ஓகேவா ஆர் எனக்கு இங்கே தான் வரணும் சரியா ஓகே P டஸ் நம்பர் இமிடியட்லி பிஃபோர் S P வந்து இமிடியட்லி பிஃபோர் S இருக்கக்கூடாது P இங்கே தான் வரணும் அப்போ இந்த கண்டிஷனுக்கு ஃபெயில் ஆகுது இது எனக்கு பாஸ் ஆகுது எல்லாம் கிளியராக பாது எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் போட்டிருப்பீங்க ஓகேவா ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிங்க கிராஸ் செக் பண்ணிங்க ஓகேவா டன் சூப்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா ரெடி உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு டன் உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் என்னன்னா ஒரு டபுள் ரோ தான்பா டபுள் ரோ பேஸ்டு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே இதுக்கு என்ன ஆன்சர்னு போட்டு விடுங்க கமான் கைஸ் போடலாம் பாருங்க கமான் டபுள் ரோ பேஸ்டு எட்டு பேர் டபுள் ரோ சால்வ் பண்ணுங்க டக்குன்னு சால்வ் பண்ணி விடுங்கப்பா கமான் சால்வ் பண்ணலாம் பாருங்க சால்வ் பண்ணுங்கப்பா சால்வ் பண்ணி விடுங்க கமான் சால்வ் பண்ணலாம் பாருங்க கமான் கைஸ் போட்டு விடுங்க ஆன்சர் என்னன்னு போட்டு விடுங்க ஓகே நம்ம சால்வ் பண்ணலாமா ரெடி 8% 2 parallel rows ABCD facing north ABCD facing north PQRS facing south சரியா ஒன்று ஃபேஸ் பண்ணுது நம்ம இப்படி வச்சுக்கலாம் சரியா that the one who seated second to the right of P is facing C Pக்கு செகண்ட் டு த ரைட்ல ஒருத்தருக்கான்ல அவன் சியை ஃபேஸ் பண்றான் சரியா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டன் நெக்ஸ்ட் 1% ANC ஏன்னா இங்க நீங்க வெடிச்சீங்கன்னா 5 பேர் ஆயிடுவான் 4 பேர் தான் இருக்கும் சரியா B sits immediate left of A கொஸ்டின் அழகா முடிஞ்சுப்பா ஓகே R sits at left of S and faces D R sits இங்க D வந்தா இன்னும் வருது D மட்டும் தான் வரணும் சரியா R sits at left of S S ஓட லெஃப்ட்ல R இருக்கணும் and faces D மீதி இது என்ன PQ பக்காவா முடிஞ்சுப்பா எல்லாருக்கும் கிளியர் தானேப்பா ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணீங்க எல்லாருக்கும் கிளியர் தானே பக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா பி ஃபோக்கஸ் கைஸ் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல 2024ல கேட்ட மெமரி பேஸ்டு டைப்ஸான கொஸ்டின்ஸ் சரியா சால்வ் பண்ணுங்க உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் ஸ்கிரீன்ல தர இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சரை போட்டு விடுங்க பார்க்கலாம் கமான் சால்வ் பண்ணுங்கப்பா எல்லாம் சால்வ் பண்ணுங்க எல்லாம் பென் அண்ட் பேப்பர் ரெடியாங்க சால்வ் பண்ணுங்க சும்மா உட்காந்தா வேலைக்கு ஆகாது சால்வ் பண்ணணும் சரியா அப்பதான் நம்மளுக்கு விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் சரியா ஓகே சால்வ் பண்ணுங்க guys சால்வ் பண்ணுங்க
சால்வ் பண்ணுங்கப்பா, எல்லாமே சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி ஆன்சரை போட்டு விடுங்க. கமான் கைஸ், கமான். ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாமா? ரெடி? 7% 7 டிஃப்ரெண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 டன். டாப் மோஸ்ட் வந்து நம்பர் 7 சொல்லிட்டாங்க. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. ஓகேவா? டன். நெக்ஸ்ட், P leaves on the even number flow, 3% leave between P and Q. P வந்து எப்படி இருக்கான்? ஈவன் நம்பர் ஃப்ளோவில் இருக்கு. 3% பிட்வீன் த P and Qன்னு சொல்லிட்டாங்க. சரியா? கவனிங்க. P வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்னா P எனக்கு இங்கே இருக்கலாம், P எனக்கு இங்கே இருக்கலாம், P எனக்கு இங்கே இருக்கலாம். சரியா? 3 பாசிபிள். 1 2 3 Q. 1 2 3 வைக்க முடியாது, 1 2 3 வைக்க முடியாது. அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆகுது. 1 2 3 Q எனக்கு இங்கே வரும். சரியா? அடுத்தது T lives immediately above Q. T lives immediately above Q. T lives immediately above Q. Okay. As many person below T, above S. Below T, above S. Below T, above S. Only 1% S and V. S and V க்கு 1%, S and V க்கு 1%. சரியா? R is below U, who does not have an odd number flow. Okay. U க்கு below தான் 6. U க்கு below தான் 6. U க்கு below தான் 6. ஆனால் U வந்து odd நம்பரில் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. U ஈவன் நம்பர் இருக்குது. அப்போ கண்டிஷன் பாஸ் ஆகுது. ஓகேவா? கிளியர் தானப்பா இது? இப்போ கவனிங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் செஷன் வந்துட்டோம். என்ன அப்படின்னா, ஓகே, இந்த எண்ட் ஆஃப் செஷன்ன்ற மாதிரி இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ரெடி? உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, 7% டிஃப்ரெண்ட் அக்கேஷன் சொல்றாங்க. சரியா? ஒன் ஆஃப்டர் அனதர் சால்வ் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு போட்டு விடுங்க பார்க்கலாம். ஆன்சரை போட்டு விடுங்க. கமான் கைஸ், ஆன்சரை போடுங்க. கமான் போடலாம் பாருங்க. ஆன்சரை போடுங்க. ஃபாஸ்ட் மேக் இட் ஃபாஸ்ட். வேகமாயிடுங்க கொஸ்டின்ஸை. சரியா? ஆன்சரை போட்டுடுங்க கைஸ், போட்டுடுங்க. கமான் போடலாம் பாருங்க. ஓகே, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சரியா? மார்க் வரல, அதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்காதீங்க. அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நம்மளுக்கு மார்க் வந்துடும். சரியா? எதை பற்றி யோசிக்காதீங்க. ப்ராக்டிஸ் ப்ராசஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, சக்ஸஸ் கிடைக்கும். எல்லாமே அது நானும் அதெல்லாம் நம்பிட்டு ஓடிட்டுருக்கேன், நீங்களும் அதுமாதிரி நம்பிட்டு ஓடிட்டுருக்கீங்க. எல்லாமே அதேமாதிரி சேம் நம்பிட்டு ஓடுவோம். சரியா? இன்னும் குறைய இல்லை, பார்த்துக்கலாம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? சால்வ் பண்ணலாமா இதை? 7% அக்கேஷன் ஒன் ஆஃப்டர் அனதர்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா? 1 2 3 4 5 6 7 டன். ஓகே, என்ன சொல்லலாம்? 3% bought in F and B, who bought after B, after F. 1 1 2 3 B. ஓகேவா? only 1% B and C. Only 1% B and C. F 1 2 3 B 1 C. Only 1% B and C. A bought thing immediately before C. A bought thing immediately before C. A bought thing immediately before C. Okay. 2% bought between E and A. அப்போ கவனிங்க, 1 2 3 4 5 6 7 7 பேர் முடிஞ்சிச்சு. அப்போ E and Aக்கு கண்டிப்பாக E எனக்கு இங்கே தான் வரப்போகிறான். ஓகேவா? 1 2 E எனக்கு இங்கே தான் வரப்போகிறான். 1 2 3 4 5 6 7 முடிஞ்சிச்சு. சரியா? நெக்ஸ்ட், E bought immediately before D. E bought immediately before D. E bought immediately before D. Only 1% bought thing between D and G. Only 1% bought thing between D and G. அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. இதான் கிளியராக பாஸ். E G D B A. ஓ, ஏதோ ஒன்று விட்டுனா. D, சாரி, என்ன கண்டிஷன் விட்டேன்? E இல்லை, F. என்ன நினைப்பாடுறா நான் போடுறேன். F G E D B
ஏசி. ஓகே, முடிஞ்சிச்சு. சரியா? ஓகே, டன். நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குப்பா நம்மளுக்கு. சரியா? எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் இருக்குது, ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் இருக்குது. எல்லாருமே எஸ்பிஐ கிளர்க்கு நல்லா பண்ணியிருப்பீங்க, ஐபிபிஎஸ் கிளர்க்கும் நல்லா பண்ணியிருப்பீங்க. சரியா? அதுக்கான மெயின்ஸ்க்கும் நம்ம கிளாஸ் போயின்னு தான் இருக்குது. சரியா? ஆல்மோஸ்ட் நம்ம 3 கிளாஸ் முடிஞ்சிச்சு மெயின்ஸில். ஓகேவா? அடுத்தது இன்னைக்கு வந்து அடுத்தது வந்து அடுத்தடுத்த நாள் நம்ம எடுத்து தான் போகிறோம். சரியா? மெயின்ஸ் கிளாஸும் பாருங்கள். ஆல்மோஸ்ட் 3லேருந்து ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ் வந்து மெயின்ஸ் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். சரியா? அதையும் போய் பாருங்கள். மெயின்ஸு ப்ளஸ் ப்ரிலிம்ஸு நீங்கள் ஆஸ்வலஸாக நீங்கள் கொண்டு போனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் எக்ஸாமை ஈஸியாக நம்ம கிராக் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்மளுக்கு நிறைய வெக்கேஷன், அதாவது ஹாலிடேஸ்னால நம்மளுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டைம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒன்று, எக்ஸாமுக்கான நேரமும் நம்மளுக்கு ஒதுக்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸ்மூத்தில் ஒரு 25% நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 75% நம்ம எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். சிஏ, இங்கிலீஷ் மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் அஸ். ஓகேவா? பேங்கிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. சரியா? ஓகே, இன்னைக்கான இதோட இந்த செஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். சரியா? இன்னொன்று என்னென்னா, இந்த செஷனை பற்றி எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல், இன்றைக்கான ஹோம்ஒர்க் செஷன் எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம இதுவரையில் எத்தனை கொஸ்டின் போட்டோம்னா 25 செட்ஸை நம்ம போட்டிருக்கோம். ஓகே, 25 செட்ஸை 4 செக்ஷனாக பிரித்து நம்ம போட்டிருக்கோம். மொத்தம் 4 செக்ஷனாக போய் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் பார்க்காதவங்க எல்லாமே அதை பார்த்துருங்க. ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், அந்த மாதிரி பேஸில் நம்ம மாற்றி ஆல்டர்னேட்டில் கொண்டு போனோம். சரியா? ஃபஸ்ட்டு 25 செட்டு நம்ம முடிச்சிருக்கோம். வித் கவுண்ட் ஆஃப் ஹோம்ஒர்க்கோட சேர்த்து தான் சொல்கிறேன். ஹோம்ஒர்க் போகலன்னா கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஹோம்ஒர்க்கோட சேர்த்து நம்ம எத்தனை செட் முடிச்சிருக்கோம்? 25 செட்ஸை நம்ம என்ன பண்ணணும், வெற்றிகரமாக முடித்து விட்டோம். சரியா? ஓகே, நாளைக்கான செஷனில் நம்ம வேறு கொஸ்டின்ஸ் எடுத்துன்னு வருவோம். மறக்காமல் வந்து லைவ் அட்டன் பண்ணுங்கள் கரெக்டாக 6 மணிக்கு. சரியா? டாடா, பபாய், see you.